நம்ம எல்லார் கையிலையுமே உலகமே இருக்குது. எவ்வளோ பேருக்கு இந்த விஷயம் தெரியும்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இங்கே சொல்ல விரும்புகிறேன். எலெக்ஷன் டைமில் கார்ப்பரேட் கம்பெனிலேருந்து ஒரு தொகை எல்லா கட்சிகளும் வாங்குவாங்க. அதில் அதிகாரப்பூர்வமான அறிக்கை பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இன்றளவிலும் ₹1 கூட அங்கேருந்து வாங்கலைன்ற அறிக்கையை SBI வெளியிட்டிருக்காங்க. இது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. இதை ஏன் இப்போ இங்கே சொல்கிறேன்னா, இந்த உண்டியல் குலுக்கி பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு சில தற்கூரி நாய்ங்க சொல்லி தெரியுது இல்லை, அந்த நாய்ங்களுக்கும் தெரியணுன்றதுக்காக. ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களும் இங்கே கலந்து தான் நிற்பாங்க. எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். இன்னைக்கு நாங்கள் தேடி போய் நிற்கிற இடத்துல எங்களுக்கு பண உதவி கொடுத்து நீங்கள் நல்லா களமாடுங்கன்னு சொல்லக்கூடிய மக்களும் மாறி இருக்கிறாங்க. அதை போல் இந்த உண்மை தெரிஞ்சது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. நான் என் மூலியமாக தெரிய வைக்கணுன்றதுக்காக சொல்கிறேன், உங்ககிட்ட புரிஞ்சுக்கோங்க. அதே போல் ஒவ்வொரு பிள்ளைகளுமே தரமானவர்கள், தன்மையானவர்கள், நல்லவர்கள். எங்கள் அண்ணன் நிறுத்தக்கூடிய எல்லா பிள்ளைகளுமே, அண்ணன்மார்களாகட்டும் சகோதரிமார்களாகட்டும், எல்லாருமே மிகவும், அதாவது எங்கள் அண்ணன் மாதிரியே தான் இருப்பாங்க. எங்கள் பெரிய அண்ணன் எப்படியோ, தலைவர் எப்படியோ அப்படிதான் அவர் வழியில் வந்த பிள்ளைகள் அனைவருமே இருப்போம். ஒருத்தரும் மாறி இருக்க மாட்டோம். அக்கா மிகவும் படித்தவர், பண்பானவர். இந்த தொகுதிக்கு அவங்க வந்தது மிகப்பெரிய ஒரு வரம். விட்டுறாதீங்க, தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. இங்கே நிறைய பிரச்சனை இருக்கு, பட்டியலிட்டு எல்லாரும் பேசிட்டாங்க. நானும் பேசி நேரத்தை கடத்த விரும்பலை. இதை தயவு செஞ்சு சொல்கிறேன், கண்டிப்பாக வாழ்வியல் மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி. 15 நாளாக பரப்புரைக்கு போயிட்டு இருக்கோம் வேட்பாளரோட. இங்கே இருக்கிற மக்கள், ராதாகிருஷ்ண தொகுதி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே நல்ல குடிநீர் கிடையாது, நல்ல மருத்துவம் கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, போதை புழக்கம் இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு அங்கே இருக்கிற மக்கள்லாம் எங்களுக்கு சொன்னது. இதுலேருந்து எங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இங்கே இருக்கிற மக்கள், வட சென்னையில் இருக்கிற மக்கள் ரொம்ப 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 அடிப்படை வசதி கூட இல்லாத ஒரு மக்களாக தான் இங்கே இருக்கிறாங்க. பேர் தான் எழில் நகர், அண்ணா நகர்னு இருக்கே தவிர பேருக்கேற்ற இடமா இந்த இடம் இல்லை. அப்படி ஒரு அழகான இடமா இது இல்லை. அசுத்தம் நிறைஞ்ச ஒரு நாத்தம் உள்ள ஒரு நகரமாக தான் இது இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட துண்டறிக்கை எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம். அங்கே ஒரு 5-6 மகளிருங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. கொடுக்கும் போது அங்கே ஒருத்தர் கேட்குறாரு, அவர் போதையில் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் கேட்குறாரு, என்னம்மா ₹200 கொடுக்க வந்திருக்கீங்களா, ஓட்டுக்கு காசு கொடுக்க வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளோ ஒரு வேல்யூபிளான துண்டறிக்கை கொடுக்க வந்திருக்கோம். 4 பக்கத்துக்கு இந்த தொகுதியில் இருக்கிற பிரச்சனைகளும் இதில் இங்கே இருக்கிற சிக்கல்களையும் நாங்கள் இங்கே அக்கா சட்டமன்றத்துக்குள்ளே போனால் என்னென்ன இதுக்கு தீர்வுகளை கொண்டு வர முடியுன்றதை பற்றி அவ்வளோ அழகாக அந்த துண்டறிக்கையில் எழுதி கொடுத்துருக்கோம். அந்த ஒரு வேல்யூபிளான அந்த துண்டறிக்கையை கூட அவங்களுக்கு அது பெருசாக தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் ₹200 கொடுக்குறீங்களா அப்படின்னு தான் கேட்குறாரு. அது அவரை குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட இயலாமையை இந்த ஆட்சி அமைப்பாளர்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க. இதை இது நம்ம கொடுத்தாலும் அதை வாங்கிக்க தான் செய்வோம். ஏன்னா நம்மளோட இயலாமையை அவனுங்க சரியாக பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளோதான். அடுத்து இலவசம் பொருட்களை கொடுத்து மக்களை நம்ம விலைக்கு வாங்கிடலாம், அவங்க ஓட்டை நம்ம வாங்கிடலாம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க இந்த ஆட்சிக்காரங்க. அது எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, எப்போதுமே இதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இலவசமாக கல்வி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் இப்போ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். என் பிள்ளைங்க கார்பரேஷன் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அந்த ஸ்கூலில் நான் பள்ளி மேலாண்மை குழு தலைவராக இருக்கேன், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி பிரசிடெண்ட்டாக இருக்கேன். அங்கே உள்ள காலை உணவு திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அந்த சாப்பாடை உண்மையாகவே சொல்கிறேன், சாப்பிடவே முடியாது, குழந்தைங்களால சாப்பிட முடியாது. அது சீக்கிரத்தில் செமிக்கக்கூடிய உணவும் கிடையாது. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, சாம்பார் சூப்பர், இட்லி சூப்பர், பொங்கல் சூப்பர்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு உணவுன்றது பட்டியல் இருக்கும். ஆனால் அங்கே அந்த உணவு வருதான்னு பார்த்தா கிடையாது. அந்த உணவு வரவே வராது. வந்த உணவே தான் திரும்ப திரும்ப வரும். இதுக்கு வேற நம்மளை வேற பேச சொல்லுவாங்க, காலை உணவு திட்டம் நல்லா இருக்கு, இதுக்கு நீங்க கலைஞர் டிவியில் பேசுங்க, சன் நியூஸ்ல பேசுங்க, இது இப்படி நம்மளை வலியுறுத்துவாங்க. இப்படிதான் இந்த ஆட்சி அமைப்பு இருக்கு. இலவசன்ற பேர்ல புத்தக பை கொடுப்பாங்க, அதே போல யூனிஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த யூனிஃபார்மை நீங்க பாத்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ இங்க இருக்கிறவங்களை எத்தனை பேர் பசங்க அரசு பள்ளியில் படிக்கிறாங்கன்னு தெரியல, கார்பரேஷன் ஸ்கூல்ல அந்த ஒரு தரமற்ற அந்த ஸ்கூல் பேக்கையும் அந்த யூனிஃபார்மையும்
எங்கேயுமே பயன்படுத்த முடியாது. அவ்வளோ ஒரு மட்டமா இருக்கும். அது எந்த கடையில் விற்குது, எவன் அதை தயார்படுத்துறான்றது கூட நமக்கு தெரியாது. அவ்வளோ ஒரு வஸ்டா கொடுப்பாங்க. இப்படிதான் இந்த ஆட்சி அமைப்பு இருக்கு. அடுத்து வந்து இதெல்லாம் மாற்றத்துக்காக தான் நாம் தமிழன்ற கட்சி இதுக்குள்ள வந்திருக்கிறோம். 2009 நம்ம தமிழ் இனம் அழிஞ்சு போயிருக்கும் போது எல்லாரும் வேடிக்கை மட்டும்தான் பார்த்தாங்க. அதுல ஒரே ஒருத்த மட்டும்தான் பொங்கி எழுந்தது. அது யாருன்னு பார்த்தா நம்ம செந்தமிழ் அண்ணன் சீமான் மட்டும்தான். அவர் ஒருத்தரால மட்டும்தான் நமக்கு திராவிடனா என்ன, தமிழ் தேசியனா என்னன்றது நமக்கு தெரிய வந்தது. நம்ம உள்வாங்கிக்கணும். அதை பார்த்து தான் நாம் தமிழர் கட்சிக்குள்ள நான் உள்ள வந்தது மெயினா. அது இல்லாம எங்க ஃபேமிலி சைட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா டிஎம்கே தான். எங்க சித்தப்பால இருந்து, பெரியப்பால இருந்து, எங்க மாமால இருந்து, என் தம்பில இருந்து எல்லாமே கேட்பானுங்க, ஏய் நீ எதுக்கு இந்த கட்சிக்கு போற, இந்த கட்சியில உனக்கு என்ன கிடைக்குது, நீ போற. நான் உன பணத்துக்காக இந்த கட்சிக்குள்ள வரல, பணத்தை நான் சம்பாதிச்சுப்பேன், எனக்கு சம்பாதிச்சுக்க தெரியும், எனக்கு தமிழ் உணர்வு இருக்கு, தமிழ் தேசியம் பிடிச்சிருக்கு. அண்ணனுக்காக இந்த கட்சிக்குள்ள நான் வரல. உண்மையை சொன்னா அண்ணனுக்காக வரல, அண்ணன் எடுத்து வைக்கிற கொள்கைக்கும் கோட்பாடுக்காக தான் நான் உள்ள வரேன். அதை நான் இங்க நல்லா தெளிவுபடுத்திக்கிறேன். ஆணாதிக்க நிறைஞ்ச இந்த சமூகத்துல என்னதான் நம்ம பெண் விடுதலை பத்தி பேசினாலும் ஒரு பெண் ஆணுக்கு கீழே தான், அப்படிதான் நடத்துறாங்க. இல்லைன்னா 6 முதல் 60 வயசு கிழவி வரையும் பாலியல் வன்கொடுமை பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால இந்த நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு முக்கியத்துவம் 100% கொடுப்பாங்க. இப்ப கூட பாருங்க, முன்னாடி சீட்ல பெண்கள் தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ஆண்கள் பின்னாடி தான் உட்காருவாங்க. எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு தான் எல்லாத்துலயும் முக்கியத்துவம். அதே 117 பெண்கள் தான், 117 ஆண்கள் சரிக்கு சமம் தான். ஆணுக்கு பெண் சமம் தான். எந்த விதத்திலையும் ஆணுக்கு பெண் சலிச்சத கிடையாதுன்றத எங்க நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. எப்படி ஒரு கட்சியை இந்த அளவுக்கு வழி நடத்துற ஒருத்தரால ஆட்சி கூட்டா வழி நடத்த முடியுமா முடியாதான்றதை தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. வெண்ணிலா தாயுமானவன் அறிவியல் ஆய்வறிஞர், நல்லா படிச்சவங்க, பெண்களுக்காக குரல் கொடுக்கிறவங்க, ரொம்ப போல்டான பொண்ணு. ரொம்ப 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 என் தனிப்பட்ட விதத்துல நான் சொல்றேன், ரொம்ப போல்டான பொண்ணு. இவங்க உங்களுக்கு இங்க வேட்பாளராக கிடைச்சது உண்மையிலே சொல்றேன் ரொம்ப பெரிய விஷயம். அவங்களை நீங்க சட்டசபைக்குள்ள உள்ள அனுப்புனீங்கன்னா உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய குரல் கொடுக்கக்கூடிய பெண்மணியா அவங்க இருப்பாங்க. அதனால நாம் தமிழர் கட்சியின் சார்பாக விவசாயி சின்னத்துக்கு அக்கா வெண்ணிலா தாயுமானவன் அவர்களுக்கு உங்கள் வாக்கை அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நாம் தமிழர். அருமை தங்கை வெண்ணிலா, தங்கை என்னோட டாட்டர் சொல்லலாம். I know Venila as a sincere, hard-working, forthright, strong woman who is first and foremost a hardcore environmentalist. Which you think with a thirst to do good for the environment and for the people of Tamil Nadu. A person who is passionate about the environment will be doubly caring about the people living in this area. Venila Thayumanuvan is the right choice for you to build a strong, cleaner and a sustainable environment for the Radhakrishnan Nagar people. Nam Tamil Katchi's strong personalities with strong views and honest opinions who will not hesitate to call a spade a spade. An MTech and PhD undergoing in biotechnology, Venila Thayumanuvan is the right educated choice for those who have an awareness of good governance. We are not standing here to criticize the governing party or the party which is going around blowing whistles. We are here just to tell you what we have included in our manifesto to bring a better lifestyle to you. எப்போவுமே நீங்கள் கேட்பீங்க, சீமான் ஐயா தமிழ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு, தமிழில் படிக்கணும், தமிழ் எஜுகேஷன் வாங்கணும். ஆனால் என்றைக்கும் அவர் சொன்னதில்லை நீங்கள் ஆங்கிலத்தில் நீங்கள் இம்ப்ரூவ் ஆகக்கூடாதுன்னு சொன்னதே இல்லை. He does not want to make you only the citizen of Tamil Nadu. He wants to make you the citizen of the entire world. We are just here to tell you that we have included in our manifesto your better lifestyle, your living conditions, your water resources, your education, which Sendamaran Seeman has promised will not be any lesser than those taught in public schools, in private schools today. Seeman Ayya insists always on self-reliance, and today you will see in a world more and more on the brink of world wars and destruction that we should be self-reliant, make our economy more reliant and grow a stronger,
financial independent state. The people of the state, we are letting in people of North India as a cheap form of labor, and it's just because our Tamil Nadu youth have stopped doing hard work for their living and are more inclined to liquor, fast food, cinema, and I don't know what cheap rubbish that they are watching on their phones, that they have become so morally derelict to rape a 2-year-old babies. Sendamaran Seaman has promised capital punishment for rapists. There is no inner line permit for the workers of those states, so the influx is so great that one day Tamil Nadu will stand with a diluted identity. Take this as a serious warning for us. Once you lose your identity as Tamil, you lose your state, you lose your power to govern. நான் ஒரு தடவை கோழிக்கோடு போயிருந்தேன் ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்க்கு. அப்போது சும்மா என்னோட கேம்ப்லேருந்து வெளியில் வந்து சாப்பாடு வாங்க போனாலும் அவங்க எல்லாரும் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, எத்தனை நாளைக்கு இங்கே இருப்பீங்கன்ட்டு அங்கே இருக்கிற சிட்டிசன்ஸ்க்கே அவ்வளோ ஒரு கவலை. யார் வராங்க, யார் போகிறாங்கன்னு. ஆனால் இங்கே யாருக்கும் எந்த கவலையும் இல்லை. எவனா வரட்டும், 100 பேர் வரட்டும், ஒரு காலனியை அவங்க ஃபார்ம் பண்ணட்டும், யாரும் கொஸ்டினும் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஆயிட்டோம் நம்ம. அந்த மாதிரி நமக்கு ஆக்கி விட்டாங்க. If the people of RK Nagar want good governance, a disciplined youth, a clear environment, please vote and support Nam Tamil Katchi's Venni Thayumanuvan. Think you people of Tamil Nadu, your water levels are drying up. Think you people of Tamil Nadu, your hills and mountains are being sold to corporates. Think you people of Tamil Nadu, think you people of Tamil Nadu, your gas cylinders are empty. Think you people of Tamil Nadu, your children study in schools in which they clean their own toilets. Think you people of Tamil Nadu, your environment and lakes and water bodies are stinking and polluted. Think you people of Tamil Nadu, you are sold, being bought by the political parties for a cheap 2,000 or 5,000 rupees. Think you people of Tamil Nadu, free culture has made you lose your self-respect. One day your children are going to question you and you will hang your heads in shame. Vote and support Venila Thayumanuvan. Nam Tamilar, Name Tamilar.